நெடுந்தூரங்கள்ல பயணிக்கக்கூடிய பேருந்துகள், அதாவது ரொம்ப தூரம் பயணிக்கக்கூடிய பேருந்துகள் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட பேருந்துகள் வந்து உணவுக்காகவும் தேநீருக்காகவும் சில கடைகள்ல வந்து நிறுத்தக்கூடிய சமயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நிறுத்தப்படக்கூடிய உணவகங்கள்ல வந்து அதிகமான தொகைக்கு வந்து சில பொருட்கள், அதாவது உணவுகள் வந்து விற்பனை செய்யப்படுறது சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி அதிகமான விலைக்கு வந்து உணவுகளோ தேநீரோ வந்து விற்பனை செய்யப்படுமாக இருந்தா நீங்க வந்து முறைப்பாடு கொடுக்கலாமாம். அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா 1977 அப்படின்ற ஒரு இலக்கத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த நம்பருடாக நீங்க கால் பண்ணி வந்து உங்களுடைய முறைப்பாடை வந்து தெரிவிக்கலாம். அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறைப்பாடும் கிடைக்கப்பட்டிருக்கு. பெந்தலுவ பரக்கடுவ பிரதேசத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு உணவகத்துல வந்து தண்ணீர் போத்தல், அதே மாதிரி உணவுகளினுடைய பொருட்கள் வந்து அதிகமான விலைக்கு வந்து விற்பனை செய்யப்படுறதா வந்து முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரத்தினபுரி போலீசார் வந்து அங்க வந்து சோதனையில வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட உணவகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வந்து தண்டப்பணம் வந்து விதிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம மேலதிகமா நுகர்வோர் அதிகார சபை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிகமான விலைக்கு பொருட்களோ உணவுகளோ விற்பனை செய்யப்படக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ மேலதிக மூலமா சொல்லப்படுது. இப்போ நீங்க வந்து ரொம்ப தூரம் வந்து நீங்க எங்கேயாவது டிராவல் பண்ணி போறப்போ ஒரு உணவுக்காக ஒரு இடத்துல பேருந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பொருட்கள் கொள்வனவு செய்யும் போது, உணவுகள் கொள்வனவு பண்ணும்போது அதிகமான விலைக்கு, அதாவது உங்களுக்கே தெரியும் இல்லையா, சில பொருட்கள் வந்து அதிகமா விற்பனைக்கு வந்து விற்கப்படுது அப்படின்னும் போது நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட 1977 அப்படின்ற இலக்கத்துக்கு வந்து நீங்க முறைப்பாடை வந்து தெரிவிக்கலாம். அந்த முறைப்பாட்டுக்கு அமைய நீங்க சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அந்த உணவகத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு.